தடாவில் கைது செய்யப்படுறீங்க, அதுக்கப்புறம் விசிகால பயணிக்கிறீங்க, பாஜகவை நோக்கி பயணிச்சிங்க, அங்கே இருந்தீங்க. இப்போ ஏன் இந்த திடீர் மாற்றம்? இப்போ வேலூர் கோட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து திடீர்னு போடுறாங்க. திருமாவளவனுக்கு ஈக்குவல் லீடர் யார்? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லீடர் நம்ம போட்டால் தானே. இப்போ திருமாவளவனை தோக்கடிக்கிறதா உங்கள் நோக்கம்னா அதை கார்த்திகாயினியை வச்சு தோக்கடிக்கலாமே. எப்படி? நாங்கள் தொகுதிக்காரன் தானே, ஏன் என்ன வச்சு தோக்கடிக்கிறது உங்களுக்கு முடியாதா? இல்லை, நீங்கள் கட்சி முக்கியம், அந்த சித்தாந்தம் முக்கியம். இல்லை, அப்படி முக்கியம். என்ன வந்து வீழ்த்துவீங்களா? இப்போ திருமாவளவன் நம்ம தோத்துருவோங்கிற செய்தியை வந்து அவர்கிட்ட இருந்து எனக்கு வருது. எப்படின்னா, பெரியசாமி நின்னா நான் தோப்பேன். பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோடு தொடர்பு வச்சு அவரு தான் இந்த சனாதன ஒழிப்பு பேசுகிற திருமாவளவன், இந்து மதத்தில் சாதி அமைப்பு இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிற திருமாவளவனை பாஜக எப்படி ஆதரிக்கும்னு நினைக்கிறீங்க? தாராளமாக இங்கே வந்துங்க, வெளியில் தாங்க எல்லாரோடையும் நல்ல உறவாக தான் இருக்கிறாரு. பாஜக விசிகா கூட்டணியில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வரீங்க நீங்க? ஆமாம், அவங்க மறைமுக உறவுல ரெண்டு பேரும். எப்படி? என்ன ஆதாரம் இருக்கு? RSS சித்தாந்த அடிப்படையிலிருந்து வராரு எல்முருகன், அதனால அங்க கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுவும் காரணம் இருக்கு. இப்ப பாஜக உங்களை ஏமாத்திட்டாங்களா? சீட்டிங் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க வீடு தாக்கப்பட்ட போது துணையா இருந்தாங்களே, அப்பட்டமான போய் பாஜகவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன் நிறையா. பட்டியல் சமூகம் மத்தியில பாஜகவை கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டமான வேலையை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்ப என்னென்ன டார்கெட்லாம் கொடுத்தாங்க? பாஜகவுடைய பேரன்பாடிக்கு ஈக்குவலா கொண்டுட்டு வந்தோம் பட்டியலணியை. சரி, அப்போ உங்களை நம்பி வந்த தலித் மக்கள்லாம் நிலை தான் என்னை ஏமாத்துற மாதிரி அவங்களும் ஏமாற்றப்படுவாங்க, அவ்வளவுதான். இல்லை, அப்போ அதுக்கு நீங்க துணை போயிருக்கீங்கல்ல? மற்ற லீடர்ஸ் உட்கார விட்டு நானும் மாநில தலைவர் தானே, ஆனால் அவங்க அங்கீகரிக்கவில்லை. மற்றவங்களாம் என்னை பார்த்து என்ன ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? எல்லாத்தையுமே கேசவநாயகன் தான் முடிவு செய்கிறாரா? கேசவநாயகன் தான். சித்தாந்த ரீதியாக எந்த முரண்பாடு எனக்கு கிடையாது. அப்புறம் ஏன் இன்னொரு திராவிட கட்சியில் நீங்கள் போய் இணையணும்? எனக்கு வந்து இதோட பாசிட்டிவாக தெரியுது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, திருமாவளவன் ஒரு மேடையில் உங்களை தான் சொல்கிறாருன்னு தெரியுது. பிழைப்புக்காக ஒருத்தர் பாஜகவுக்கு போனார், அப்போ அது உண்மையாகிடுற மாதிரி இருக்குல்ல? அம்பேத்கர் கொள்கைகளை படிக்கணும். ஆரியர் வந்து இங்கே வந்தது இல்லை, அது இங்கிருந்தே எவ்வளோ ஒரு கல்ச்சர் அப்படின்றாரு. இப்போ அதில் நான் உடன்படுறேன். சரி, அப்போ அவர் ராமரை ஏற்றுக்கிறாரா, ராமாயணத்தை ஏற்றுக்கிறாரா, இல்லை இந்து மதத்தை ஏற்றுக்கிறாரா? இல்லைங்க, அதாவது மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் திரு தடா பெரியசாமி அவர்கள். வணக்கம். 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 பாஜகவிலிருந்து விலகி இப்போ அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. பாஜகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் பாஜகவில் இருக்கிறீங்க. ஒரு மாநில பொறுப்பு, பட்டியல் சமூகத்தினருக்கான மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கீங்க. இப்போ தேர்தல் சமயம் திடீர்னு விலகி அதிமுகவில் போயிருக்கீங்க. அதுக்கான காரணங்களும் உங்கள் பேட்டியில் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இப்போ நீங்கள் விடுதலைப்படையில் இருந்து பல போராட்டங்களை நிகழ்த்தி மார்க்சிய லெனினிய கருத்துக்களை உள்வாங்கி தமிழ் தேசிய கருத்துக்கள், தலித் விடுதலை இதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் தடாவில் கைது செய்யப்படுறீங்க, அதுக்கப்புறம் விசிகால பயணிக்கிறீங்க, பாஜகவை நோக்கி பயணிச்சிங்க, அங்கே இருந்தீங்க. இப்போ ஏன் இந்த திடீர் மாற்றம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பயணம் ஒரு பக்கம். நான் வந்தது 2004 பிஜேபியில் உள்ள போயிருந்தேன். நான் நேரடியாகவே கேண்டிடேட். அப்போ வந்து பிஜேபி பெருசாக வளராத காலகட்டம். அதில் இதே இப்போ இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அப்போ நிறுத்தப்பட்டு அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில் தான் போய் இருந்தது. அதில் தான் நான் வந்து பயணம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சத்துக்கு மேலே ஓட்டெலாம் வாங்கி அந்த தொகுதியில் இது பண்ணோம். அன்றைக்கி தான் வந்து அப்போலாம் வந்து சாதாரணமாக பிஜேபிலாம் பெருசாக தெரியாது. இப்போ நம்ம தான் அதில் வந்து ஒரு அடையாளமாகலாம் இருந்தோம். அதன் பிறகு அப்படியே அந்த கட்சியில் தான் பயணம் பண்ணோம். இப்போ இடையில கூட 2021 வந்து திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக தான் போட்டியிட்டேன். இல்லை கொஞ்சம் குறைஞ்ச ஒரு 20,000 ஓட்டில் அதில் தோற்றோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி தான் என்னுடைய பயணம் போய்கிட்டு இருந்தது. அதில் வந்து இப்போ அண்மையில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஏடிஎம்கே இவங்க பாமக கூட்டணி, ஏடிஎம்கே இல்லை. இந்த சூழ்நிலையில் இவங்க தேர்தல் கூட்டணி இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கடைசியாக இறுதியாக கூட்டணி அமைச்சாங்க. அதில் சில தொகுதிகள் வரையறுக்கப்பட்டது. அந்த தொகுதியில் வரையறுப்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை இவங்க வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. யார்? பிஜேபி கேட்டு வாங்கியிருக்கு. அதாவது பாமக பாஜக கூட்டணியில்
பாமகவும் இந்த தொகுதியை கேட்டதா எனக்கு செய்தி சொன்னாங்க. அப்போ பாமக கிட்டேருந்து இந்த தொகுதி கேட்டு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு எப்படின்னாக்கா, நான் என்னுடைய சொந்த தொகுதி அது. நான் அந்த என்னுடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டவன். ஏற்கனவே அந்த தொகுதியில் நின்றுருக்கேன். அதாவது பிஜேபியிலையும் நின்றுருக்கேன். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய இருந்தப்போ அதே இந்த தொகுதி தான் அது வரும். அப்போ பெரம்பலூர்னு அது பேர் இருந்தது. இப்போ அந்த தொகுதி இதே இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் தான் அது வரும். அடுத்தது என்னுடைய சொந்த பகுதி. அந்த பகுதியில் நிறைய வேலையும் செஞ்சுருக்கேன். அதாவது அப்புறம் அதை தாண்டி பிஜேபி சார்பாக அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக நான் தான் இருக்கேன். இப்போ இவ்வளவு ஃபேக்டர் அங்கே இருக்குது. நான் இந்த சூழ்நிலையில் அந்த தொகுதியை கேட்டு வாங்குறாங்க. இப்போ வாங்கும்பொழுது யாருக்காக வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வாங்கும்போது நிச்சயமாக நம்மளும் பரிசீலிக்கப்படுவோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் தொகுதி எல்லாம் முடித்து எல்லாம் பண்ணாங்க, தொகுதியை வாங்கிட்டாங்க. இப்போ நான் வந்து அந்த தொகுதியில் இருக்கிறேன். அப்போ நமக்கு தானே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த தொகுதி கிடைக்கலன்னா நான் வாய்ப்பு இல்லை நமக்கு. தொகுதி கிடைச்சா என்னை விட வேறு யார் இருக்க போகிறா அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கு தாண்டி அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலுடைய மாநில தலைவர். இந்த தொகுதி தனித்தொகுதி. அப்போ தனித்தொகுதிக்கும் போது ஒரு பட்டியலுடைய மாநில தலைவர் நான். அப்போ நம்ம விட வேறு யார் இருக்க முடியும்? இப்படி இந்த ஒரு இது இருக்கும் பொழுது பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, காத்தியாயினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேர் அறிவிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்குது. அதுவும் பட்டியல் என்னுடைய அதே சமுதாயம் தான். ஆனால் அவங்க வேலூர் சொந்த ஊர். வேலூர். அவங்க வந்து கோட்டம் இந்த கோட்டத்தில் இல்லை. நாங்கள் வந்து 8 கோட்டமாக பிரிச்சிருக்கு பாஜகவை. அதில் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது விழுப்புரம் கோட்டத்தில் அது வருது. இந்த பொண்ணு வந்து ஒரு கோட்ட பொறுப்பாளராக இருக்குது. அது வந்து வேலூர் கோட்டத்தில் இருக்குது. இப்போ வேலூர் கோட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து வேலூர் பொண்ணை வந்து இங்கே கொண்டு வந்து திடீர்னு போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த தொகுதியை பற்றியோ அந்த இதை பற்றி எதுவுமே அதெல்லாம் பொதுவாக நடக்கும்ல கட்சிகளில்? இல்லை, தொகுதியாக நடக்கும். சேர்ந்தவங்க தான் எல்லாருமே அந்த தொகுதியில் வேட்பாளராக இருக்காங்களா என்ன? அல்ல, அப்படி இல்லை. நான் யாருங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்போ நான் அந்த பகுதிக்காரன். பல ஆண்டுகள் அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய போராட்டங்கள் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் என்னுடைய லீடர்ஷிப் அதில் போகும். என்னுடைய அங்கே ஒரு மாநில தலைவராக இல்லைன்னாக்கா நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, வேலை செய்ய போகிறோம், பண்ண போகிறோம். நான் பட்டியலுடைய மாநில தலைவர். தனித்தொகுதியில் ஒரு 4 தொகுதி தனித்தொகுதி வாங்குறீங்க. அதில் தனித்தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சொந்த தொகுதி, என் சொந்த தொகுதியில் நீங்கள் ஒருத்தர் கொண்டு வந்து போடும்போது நீங்கள் கேட்டிருந்தீங்களா? அங்கே பொதுவாக வந்து இந்த தொகுதி கொடுக்கறது கேட்கறது அப்படிங்கிறது இந்த நடைமுறை பாஜகவில் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது டெல்லி தானே? இல்லை, டெல்லி தலைமையில் இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இங்கே அவங்களுக்கு என்ன, டெல்லி எதை பற்றி தெரியும்? முழுக்க இந்த தொகுதிக்கு யார் அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்கிறது தான். அதை ஒட்டி தான் அங்கே போகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடியவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க தானே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பணும். அவங்க மட்டுமே அப்படியே டிக் அடிக்கிறது இல்லை. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்க செய்வாங்க. அந்த அடிப்படையில் இவங்க வந்து நம்மளை வந்து கைவிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதில் குறிப்பாக வந்து கோர் கமிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கோர் கமிட்டியிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பொதுச்செயலாளர் இவங்களாம் இருக்காங்க. அதில் இவங்களே வந்து பங்கு போட்டுக்கிட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த தொகுதி எல்லாத்தையும் இவங்களே இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் இந்த தொகுதியை ஏன் வந்து போட்டிங்க? அந்த பொண்ணு யார்? எங்கே கொண்டு வந்து போடுறீங்க? அப்போ என்ன நடைமுறை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது இந்த தொகுதியில் திருமாவளவன் நிற்கிறாரு. திருமாவளவனுக்கு ஈக்குவல் லீடர் யார்? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லீடர் நம்ம போட்டால் தானே சரியாக இருக்கும். அப்போ அந்த தொகுதி அவரும் இந்த சொந்த தொகுதி வந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அவருடைய சொந்த தொகுதி. அது அவர் 2 முறை நின்று தோன்று அங்கே 2 தடவை நின்றுருக்காரு. மொத்தம் 6 தடவை நின்றுருக்காரு. 2 தடவை நின்று அவர் வந்து வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் தொகுதிய மக்கள் எந்த இதுவும் சரியாக பண்ணலை போல அப்படிங்கிற வருத்தம் அங்கே இருக்குது. அதை தாண்டி வந்து அவர் வந்து அந்த மற்ற சமுதாயம், ஓபிசி சமுதாயம்லாம் அவருக்கு எதிராக இருக்காங்க. இவர் வந்து திரும்ப நிற்கிறாரு. ரெண்டாவது இவர் சரியாக இல்லை. அடுத்து சில இந்து கருத்துக்கள்லாம் கூட அவர் முரண்பாடாகி அதில் மக்கள்லாம் ஒரு வந்து இவர் வர வேண்டாம், இந்த தொகுதி வந்து திருமாவளவன் என்ன தோக்கடிக்கணுங்கிற மாதிரி மனநிலை அங்கே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் அங்கே நிறைய வேலை செஞ்சு பாஜகவை வளர்த்தும் வச்சுருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் அந்த தொகுதி கேட்டு வாங்குறாங்க. கேட்டு வாங்கின பிற்பாடு அந்த தொகுதிக்காரனை விட்டுட்டு என்ன கொண்டு வந்து இங்கே திடீர்னு போடுறது என்னுடைய ஆள். இப்போ திருமாவளவனை தோக்கடிக்கிறதா உங்கள் நோக்கம்னா அதை கார்த்திகாயினியை வச்சு தோக்கடிக்கலாமே? எப்படி? நான் அந்த தொகுதிக்காரன் தானே. அது எப்படி? நீங்கள் தான் தொகுதியில் வேலை செஞ்சுருக்கிறீங்க. வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நான் யார்? ஏன் என்ன வச்சு தோக்கடிக்கிறது உங்களுக்கு முடியாதா? இல்லை, நீங்கள் கட்சி முக்கியம், அந்த சித்தாந்தம் முக்கியம், அப்படி தானே பயணிக்கிறீங்க. இல்லை, அப்படி முக்கியம். ஆனால் அதுக்காக வந்து என்னுடைய ஆளுமையை தோக்கடிக்குமா? என்னை வந்து வீழ்த்துவீங்களா? அப்போ என்னென்னா நான் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ பாஜக என்னை வந்து புறக்கணிச்சிருச்சு, என்னுடைய ஆளுமையை வந்து என்னுடைய லீடர்ஷிப்பை காலி பண்ணுறது. கட்சி ஒரு முடிவு செய்கிறாங்க, அந்த கட்சி முடிவை நீங்கள் மதிக்கணும்ல. இல்லை, மதிக்கணும்னாக்கா அப்போ எது வேணாலும் மதிச்சிட முடியுமா? என்னை வந்து ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஏற்றுட்டு போகிறது கொள்கையா? நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம் இருக்குது அதில்.
என்ன அப்படின்னா, திருமாவளவன் வந்து தோக்கடிக்கணும்னு சொன்னால் திருமாவளவனுக்கு தகுந்த மாதிரி ஆளை போடணுமே தவிர வேறு நடைமுறை இருக்க முடியாது. இப்போ இந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருமாவளவன் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னே நம்ம தோத்துருவோங்கிற செய்தியை வந்து அவர்கிட்ட இருந்து எனக்கு வருது. எப்படின்னா, பெரியசாமி நின்னா நான் தோப்பேன் அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைக்குது அவங்க சைடில் இருந்தே. அப்போ திருமாவளவனே என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோடு தொடர்பு வச்சு அவர் தான் இந்த இந்த இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்காருங்கிறது என்னோட அபிப்பிராயம். என்னென்னா, அவர் இங்கே வந்து பொன் ராதாகிருஷ்ணன், கருப்பு முருகானந்தம், அதே மாதிரி எல் முருகன், கேசவ விநாயகம் இவங்களோடு நல்ல உறவில் இருக்கார். அவர் தான் நான் பெரியசாமி தவிர வேற யாரும் நிப்பாட்ட வேணாங்கிற விஷயத்த. உறவுனா நட்போட இருக்கிறதுன்றது வேற, அது வெளியே பார்த்து பேசுறது அது வேற, அது எல்லா கட்சியிலும் நடக்கும்ல. ஆனா இதுல வந்து தேர்தல் நேரம், இந்த தேர்தலில் வந்து அவருக்கோட உறவு என்ன விஷயம்னா, என்னை தவிர இங்கே யாரும் பெரியசாமியும் இங்கே நிப்பாட்டினா அவர் தோப்பங்கிற ஒரு முடிவு இருக்குது. வேற யாராவது ஒரு டம்மி கேண்டிடேட்டாக போட்டால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையை தான் இவங்க ஏற்றுக்கிட்டாங்கிறதா எங்களுடைய. நீ தொகுதி மக்களை கூட விசாரிங்க, எப்படி இங்கே கொண்டு வந்து போட்டீங்க? இப்போ திருமாவளவன் ஜெயிக்க வைக்கிறதா தான் போட்டிங்களா நீங்கள்? பிஜேபி ஏன் இந்த வேலை செஞ்சு மக்களே இப்போ கேட்க. சனாதன ஒழிப்பு பேசுகிற திருமாவளவன் இந்து மதத்தில் ஜாதி அமைப்பு இருக்குது அப்படின்னு விமர்சிக்கிற திருமாவளவனை பாஜக எப்படி ஆதரிக்கும்னு நினைக்கிறீங்க? தாராளமாக. ஏன்னா இங்கே வந்துங்க வெளியில் தாங்க எல்லாம், வெளியில் தான் பேசுறதெல்லாம். ஆனால் அவருக்கு இங்கே பிஜேபியோட நல்ல நட்புறவு வச்சுருக்கிறாரு, எல்லாரோடையும் நல்ல உறவாக தான் இருக்கிறாரு. யாரும் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரோடையும் நல்ல உறவு தான் இருக்குது. அதே மாதிரி இவங்களும் அவங்களோட உறவு வேணும் தான். பாஜக விசிக கூட்டணியில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வரீங்க நீங்கள்? ஆமாம், அவங்க மறைமுக உறவுல ரெண்டு பேரும். எப்படி என்ன ஆதாரம் இருக்குது? இல்லை, ஏற்கனவே அவருடைய நடைமுறை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி வேலைலாம் அவர் செஞ்சார். நான் அவர் விசிகள் இருந்தப்பவே என்ன தூக்கி கொண்டு போய் வேற ஒரு தொகுதியை போட்டு அந்த தொகுதியில் ஏடிஎம் அப்போ இருந்த ஏடிஎம். அதனால பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்குது? என்னன்னா, இவர் இங்கே இவங்களுக்கு உதவி செஞ்சால் மற்ற வேட்பாளர்கள் நிற்கிற இடத்துல மறைமுகமாக விசிகாரன் வேலை செய்கிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு பொன்னார் வந்து கன்னியாகுமரியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அங்கே இருக்க விசிகா பொன்னாருக்கு வேலை செய்ய வைக்கிறது. அதே மாதிரி இப்போ தஞ்சாவூரில் வந்து கருப்பு முருகானந்தம் நிற்கிறாருன்னா அவருக்கு அங்கே இருக்க விசிகாவை மறைமுகமாக வேலை செய்ய வைக்கிறது. இது திமுகவுக்கே தெரியாது அந்த வேலை. இப்போ 2 நாள் முன்னாடி கூட டெல்லி போயிட்டு வந்தார், இந்தியா கூட்டணி தலைவரோட பேசிட்டு வந்தார். இதெல்லாம் பேசுகிற திருமாவளவன் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இது என்னங்க, நான் வந்து 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாறுல இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அப்படின்றது வேற விஷயம். அதான் ஒன்று, முதல்ல அந்த தொகுதியை நீங்கள் கேட்டு வாங்கினீங்கல்ல, யாருக்கு வாங்கினீங்க, எதுக்காக வாங்கினீங்க, இது ஒரு கேள்வி. அப்போ அந்த ஏரியாவுடைய சொந்த தொகுதியில் இருக்கிற பட்டியலுடைய மாநில தலைவராக இருக்கிறேன் என்னை விட்டுட்டு இன்னொரு தலைவரை எப்படி யோசிக்க முடியும்? முதல்ல அதுவே தப்பு. முதல்ல அடுத்தது ஒரு பொண்ணை கொண்டு வந்து போடுறீங்க அப்படின்னா அவர் ஜெயிக்கணுங்கிறது தானே நோக்கமாக இருக்க முடியும். வேற என்ன நோக்கமாக இருக்க முடியும்? அப்படின்னா அவர் வீழ்த்தணும்னு சொன்னால் நீங்கள் அந்த தொகுதியில் பரிச்சயமாகி அந்த தொகுதிக்காக வேலை செஞ்சு அந்த தொகுதியில் மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான தேர்தலில் பொறுத்தளவுக்கு வேட்பாளர் முக்கியம், அந்த தொகுதியினுடைய பரிச்சயம் முக்கியம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் அவர் திருமாவளவன் எதுக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? இல்லை, அந்த வாய்ப்பு ஏற்கனவே உங்களுக்கு பாஜக கொடுத்துருக்காங்கல்ல. எதுங்க தேர்தலில் நிற்கிற வாய்ப்பு? இல்லை, தேர்தல் நிற்கிறா 2021 அது ஏன் அது மாதிரி வாய்ப்பு நான் கொடுக்கலன்னு சொல்ல கொடுத்துருக்காங்க. ஏன் அதுவாக முடிவாகிச்சா? நான் வெற்றி பெறல. அடுத்த வாய்ப்பு சொந்த தொகுதியில் நீ வாங்குறீங்களா, கொடுத்தா என்ன? என் சொந்த தொகுதி அதுவும். நான் இன்னொரு தொகுதியில் கேட்டாங்க நான் கேட்க போகிறது இல்லை. வேற ஒரு பக்கத்தில் ஒரு தொகுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் கேட்க போகிறது. ஏன் சொந்த தொகுதியை வாங்கி விட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்காது, இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறது நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒன்று. இன்னொன்று, கொடுத்த வாய்ப்பு அப்படியே தான் எனக்கு மட்டும் எப்படி நிறையா கொடுத்தாச்சுன்னு சொல்ல முடியாது. நான் கேட்குறேன், இதில் எல் முருகன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இப்போ அவர் தலித்து ஒரு பட்டியல் சமுதாயங்கிறதுக்காக தான் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அவருக்கு SC/ST ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் ஃபஸ்ட்டு, செகண்டு அவருக்கு மாநில தலைவர், அதுக்கு அடுத்தது தாராபுரத்தில் வேட்பாளர், அதுக்கு அடுத்தது அவர் தோத்துறாரு. அவரும் நான் என்னப்போ அவரும் தான் தோத்தார். அதுக்கு பிற்பாடு அவருக்கு MP, ராஜ்யசபா MP, அப்புறம் மினிஸ்டர், அது அப்படியே மினிஸ்டர் ஆகிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் MP, திரும்பவும் நீலகிரி வேட்பாளர். இது ஒரு தரத்துக்கு. அப்போ பிஜேபி இவ்வளவு பொறுப்பு ஒருத்தர் கொடுக்குது இல்லை. எனக்கு என்னமா இல்லை, அப்போ RSS சித்தாந்த அடிப்படையிலிருந்து வராரு எல் முருகன், அதனால அங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுவும் காரணம் இருக்கு. ஆனால் அது கொடுக்குறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒருத்தருக்கு இவ்வளவு பவர் குவியர் கொடுக்கறது இருக்குல்ல, அது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. ஒரு பக்கம் அவர் RSS சித்தாந்தத்திலிருந்து வந்ததுனால தான் அவரை பண்ணுறாங்கங்கிறது உண்மை. ஏன்னா நான் அப்படி வளர்ந்து. ஆனால் இப்போ அதே RSS சித்தாந்தத்தில் இருக்கிற SG சூர்யா, அவர் தென் சென்னையில் வேலை செஞ்சார், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவரு கட்சி விட்டு வரலையே. இல்லை, அதாவது நான்
அவர் வந்து சொந்த தொகுதியார் சொந்த ஊரா அவர் என்ன அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபேக்டர் இருக்குது. அடுத்தது திருமாவளவன் அங்கே நிற்கிறாருங்க. எனக்கும் திருமாவளவன் நான் ஈக்குவல் அவரோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னொருத்தர் எப்படி வரீங்க வாய்ப்பு கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ சூர்யாவுக்கு அங்கே ஒருத்தர்கள் போட்டிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு தகராறு பண்ணிக்கிட்டு இல்லை. அங்கே இருக்க தத்துவார்த்த ரீதியான போராட்டம் இல்லை. அவர் அந்த தொகுதிக்கு வந்து விரும்புகிறாரே தவிர அந்த தொகுதியினுடைய நேரடி தொடர்புள்ளவர் இல்லை. பர்த் அவருடைய பர்த் அந்த தொகுதின்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த தொகுதி இல்லைங்க, அந்த தொகுதியில் நான் பிறந்திருக்கேன். இப்போ பாஜக உங்களை ஏமாத்திட்டாங்களா? சீட்டிங் பண்ணிட்டாங்க. ஏமாத்துறது மட்டும் இல்லைங்க, சீட்டிங். அது தப்பு. அதோடு இல்லை, இது எல்லாமே நிர்வாகிகள் பண்ணது. அங்கே இருக்கக்கூடிய எல் முருகன் தான் அதுக்கு முதல் காரணம். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை இங்கே கொண்டு வந்து போடுறதுக்கு முதல் காரணமாக வந்து எல் முருகன். அதுக்கு அடுத்தது கேசவநாயகம். இவங்க 2 பேரும் சேர்ந்த கூட்டு தான் இதில். அதில் மற்ற நிர்வாகிகளும் சேர்ந்து இதில் அண்ணாமலை பலியாயிட்டாருங்கிறது தான் என்னுடைய இது. அவருடைய பெரிய ஆளுமை பொருந்திய தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இதை ஒத்துக்கலாம்? அண்ணாமலை ஏன் இது ஒத்து போகணும்? அப்போ இது தப்பு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. என்ன வந்து ஏமாத்துறதோடு மட்டும் இல்லைங்க. இப்போ எனக்கு ஏற்பட்டதான் இன்னும் மற்ற இப்போ நாளைக்கு இன்னும் மற்ற பட்டியல் சமுதாயத்தில் என்ன தலைவர்களுக்கு என்ன நீங்கள் மரியாதை தர போகிறீங்க? எனக்கே இப்படி போயிடுச்சு. அவர் மற்றவங்களுக்குலாம் என்ன நீங்கள் பண்ணுவீங்க? ஒன்றும் கிடையாது. அது அடுத்து தொகுதி போடுறாங்க பாருங்கள். பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதி கேட்டு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 7 தொகுதியில் 4 தொகுதி பிஜேபி நேரடியாக நிற்கிது. இந்த பொண்ணை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது பரமக்குடியை சேர்ந்தவர் வந்து பொன்பால கணபதி, அவரை கொண்டுகிட்டு போய் திருவள்ளூர் போடுறாங்க. இப்போ திருவள்ளூர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே முழுக்க முழுக்க பறையர் சமுதாயம் உள்ள பகுதி. அங்கே வந்து தேவேந்திர குல வேளாளர் கிடையாது. அங்கே கொண்டுட்டு போய் இந்த பையன் தேவேந்திர குல வேளாளர், இவரை கொண்டுட்டு அங்கே போய் போடுறாங்க. சரி, ஜாதி பார்த்தா ஓட்டு போடுறாங்களா என்ன? இல்லை, இந்த பொதுவாக தேர்தலில் கேஸ்ட் ஒரு ஃபேக்டர். யார் இல்லைன்னு சொல்லுங்க, ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். ஆமாம், பட் ஆனால் வந்து அப்படிதான் நிறுத்தணும். ஏன் இந்த வேற சமூகத்தை சார்ந்தவர் ஏன் நிறுத்தக்கூடாதா என்ன? கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதே சமயம் நீ அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை அங்கீகரிக்கணும்ல, ஏற்றுக்கணும்ல. அடுத்து அந்த பகுதியில் இவர் என்ன வேலை செஞ்சிருக்காரு, என்ன அறிமுகமானார், அங்கே இருக்க. அப்போ என்ன கேட்குறான் ஒருத்தன், 15 லட்சம் ஓட்டு இருக்குது, இந்த ஊரில் ஆள் கிடைக்கலையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். அப்படிதான் நினைப்பாங்க மக்கள். அதுதான் உண்மை. நீங்கள் பாட்டு எங்கேயாரும் தூக்கிட்டு அவங்களுக்கு என்ன தொடர்புங்கிறது முக்கியங்க. அடுத்தது அங்கே யார் வேட்பாளர் எதிர் வேட்பாளர் நிற்க போகிறாங்கிறது ஒரு அடுத்த ஃபேக்டர். அடுத்து அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை என்ன இருக்குது, அப்புறம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் என்ன மாதிரி இருக்காங்க, இவ்வளவும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு வேட்பாளர் நீங்கள். இப்போ நீங்கள் உங்கள் வீடு தாக்கப்பட்ட போது, உங்கள் வாகனம் தாக்கப்பட்ட போதெல்லாம் பாஜகவினர் போராட்டம்லாம் நடத்தினாங்க, உங்களுக்கு துணையாக இருந்தாங்களே? இல்லை, அதாவது வந்து ஒரு கட்சியில் வந்து அப்படி பண்ணும்போது துணையாக இல்லைனாக்கா அது இல்லை. அது இன்னும் சொல்ல போனால் நேரடியாக எனக்கு மட்டும் பண்ணல, இராணுவ வீரருக்கு தனக்கு தனியாக பண்ணால் வேறு மாதிரி போகும்னு சொல்லிட்டு இதே இந்த போராட்டத்தை என் பேர் மட்டும் இல்லைங்க, இராணுவ வீரர்களுக்கும் சேர்த்து அந்த போராட்டம் நடத்துனாங்க. அடுத்தது வந்து அந்த அந்த அது மாதிரி அந்த போராட்டத்தோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதை தாண்டி அது நான் தான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும். பாஜக பெரிய அளவுக்கு துணை நின்றுட்டாங்க, எனக்கு உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். புரியுதுங்களா? பாஜகவுக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன், நிறையா நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் வந்து இந்த பட்டியலணியினுடைய அதுக்கு முன்னாடி வந்து சும்மா வெறும் மாநில செயற்குழு அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பார்வையாளர் இருந்தேன். அந்த மாவட்டத்தில் போய் கேட்டு பாருங்கள், அவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்கேன். சரி, இப்போ நீங்கள் 2004 பாஜகவில் இணைகிறீங்க இல்லையா? அப்போ வந்து பாஜகவோட டார்கெட் என்னவா இருந்துச்சு? அதுவும் நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறீங்க, பட்டியல் சமூகம் மத்தியில் பாஜகவை கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டமான வேலையை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு. அப்போ என்னென்ன டார்கெட்லாம் கொடுத்தாங்க? இல்லை, டார்கெட்டுங்கிறத விட முதல்ல பட்டியல் சமுதாயத்துக்கான பல்வேறு திட்டம். இப்போ உதாரணத்துக்கு பட்டியல் சமுதாய மக்களோடு தொடர்பு ஏற்படுத்துறதுன்னு இப்போ ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அண்மையில் வச்சோம். 2 ஆண்டுகளாக 2 நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. பஸ்திக் சம்பர்க் அபியான் அதுக்கு பேர். அப்போ இந்தியாவிலேயே நம்பர் 1 பட்டியல் சமுதாயத்துக்கு உள்ள இந்த வேலை திட்டங்களை கொண்டுட்டு போகிறது, அதாவது தொடர்புகளை உருவாக்குற வேலையில் இந்தியாவிலே நம்பர் 1 அப்படிங்கிறத பேர் வாங்கியிருக்கோம். அந்த மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போயிருக்கேன். அது வந்து இப்போ வந்து அதுக்காக பாராட்டும் நான் வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் அளவில் அந்த சம்பர்க் அபியான் நடந்தது. பஸ்திக்குனாக்க காலனி நம்ம பகுதியில் பேர். அந்த பகுதியில் பாஜகவினுடைய திட்டங்களை கொண்டு போகிற ஒரு திட்டம் அது. அதில் இந்தியாவிலேயே நம்பர் 1 நான் தான். அந்த அளவுக்கு நம்ம பண்ணோம். அதை தாண்டி பட்டியல் சமுதாயத்தை நான் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய நிறைய வேலை திட்டங்களை உருவாக்கியிருக்கோம். குறிப்பாக பல போராட்டங்கள். உதாரணத்துக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட நிதி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிதியை வந்து 10,000 கோடி செலவு பண்ணலங்கிற செய்தியை தமிழ்நாடு முழுக்க கொண்டுட்டு போய் அதற்கான போராட்டங்களை நான் முன்னெடுத்தோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களின் நிர்வாகிகள் போட்டு அங்கங்கே பல போராட்டங்கள், பல நிகழ்ச்சிகளை நடத்த வச்சோம். அதே மாதிரி பயிற்சி வகுப்புகள், ஆர்ப்பாட்டங்கள், இப்படி நிறைய அதன் மூலமாக ஒரு பேரன்பாடி, பாஜகவுடைய பேரன்பாடிக்கு ஈக்குவலாக கொண்டுகிட்டு வந்தோம் பட்டியல் அணியை. சரி, அப்போ உங்களை நம்பி வந்த தலித் மக்கள்லாம் நிலை தான் என்னை ஏமாத்துற மாதிரி அவங்களும் ஏமாற்றப்படுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் என்ன 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 அப்போ அதுக்கு நீங்கள் துணை போயிருக்கீங்கல்ல? யாருக்கு?
அந்த அந்த செயல் திட்டத்துக்கு இல்லை நான் அதனால தான் வெளியே வரேன். அதாவது வந்து செயல் திட்டம் இல்லை, அந்த செயல் திட்டத்துக்கு அவங்க வந்து இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நல்ல விஷயங்கள் மத்தியில் சில திட்டம். பாஜகவில் ஜனநாயகம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, ஜனநாயகம்னா நீங்கள் வந்து இப்போ என்னை வந்து கையாளுற முறை அதே தான் மற்றவங்களுக்கும். அப்போ அதனுடைய வேலை திட்டங்கள் மத்தியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை, பாஜகவில் ஜனநாயகம் இல்லை என்று இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு கேட்கல. இல்லை, அதாவது ஜனநாயகம்னா நீங்கள் சில விஷயங்கள் உள்ள ஒரு கட்சிக்கு உள்ளே இருந்துக்கிட்டே அதை சரி பண்ண முடியும்னு நினைப்போம். ஏன்னா நான் வந்து முக்கிய பொறுப்புக்கு வர பிற்பாடு தான் அதோட வேல்யூ தெரியும். நீங்கள் முன்னே வெறும் மாநில செயற்குழு ஒன்றும் பெருசாக தெரியாது, வேறு சில பார்வையாளர் பெருசாக தெரியாது. நீங்கள் ஒரு மாநில அளவுக்கு வரும்போது தான் அதோட எப்படி நம்மளை கையாளுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது அப்போ நான் அதுக்கு பிற்பாடு மேலே வரும்பொழுது தான் தெரியுது என்னென்னா நம்ம என்ன மாதிரி புறக்கணிக்கப்படுறோம். நாம் ஒரு லீடராக இருக்கோம், ஒரு பட்டியலடின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது அப்போ தெரியுது. உதாரணத்துக்கு இப்போ பிஎம் வந்தார், 3 தடவை வந்தார். அதில் நாங்கள் அவரை பிஎம் வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்தாங்க, பார்த்துட்டோம். ஆனால் திரும்ப அடுத்தது கண்டினியூவாக பண்ணும்போது மற்ற லீடர்ஸ் உட்கார இடத்துல நானும் உட்காருவேன்ல கீழே, நான் மேலே உட்கார சொல்லலை, அவங்களோட பேசுறதுக்கு நான் சொல்லலை, அவங்கள பார்க்கறதுன்னு சொல்லலை. மற்ற லீடர்ஸ் உட்கார இடத்துல நானும் மாநில தலைவர் தானே, ஆனால் அவங்க அங்கீகரிக்கவே இல்லை, என்னை விட்டுட்டாங்க. நான் போய் அந்த விஐபி கார்டெலாம் கேட்குறேன், இல்லைன்றாங்க. ஒரு 3 சந்திப்புன்னு அது மாதிரி எனக்கு அசிங்கப்பட்டு மற்றவங்களாம் என்னை பார்த்து ஏன்னா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கும்பிடுனாங்க. அப்புறம் இல்லைப்பா சரி விடுப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரோம். அதுக்கடுத்து வந்து பட்டியல் சமுதாயத்துடைய பல்வேறு நிர்வாகிகளை என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்னா எங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களை ஏதாவது நிகழ்ச்சின்னு என்னை யாரும் ஒன்றும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எனக்கு தகவல் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு புகைச்சல் எல்லாமே என்கிட்ட நோக்கி தான் வரும். ஏன்னா நான் தான் மாநில தலைவர். அப்போ இருப்பா சரி பண்ணிக்கலாமா, நான் பேசுகிறது சரி பண்ணிக்கலாமா. ஒரு தடவை மாநில தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதுமாதிரி கேசவனாச்சிட்டு சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அகில இந்திய அமைப்பு பொதுச்சாளர் சந்தோஷ்ஜின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே இந்த செய்தியெல்லாம் கொண்டு போயிருக்கேன். அப்போ இதெல்லாம் உள்ளே சரி பண்ணலான்றத முயற்சியில் இருந்தேன். அதை தாண்டி ஒரு ஹெட்டுக்கு இன்றைக்கி இந்த தேர்தல் நேரத்தில் வருது. அப்போ இதுக்கு ஒரு ஷாக், இது சொன்னால் கேட்க மாட்டாங்க, அப்போ ஒரு முடிவு எடுப்போம். நாம் எல்லாத்தையுமே கேசவநாயகன் தான் முடிவு செய்கிறாரா? கேசவநாயகன் தான். ஏன்னா அவர் தான் வந்து அமைப்பு பொதுச்சாளர். இந்த அமைப்போட தன்மை முழுசும் பாட்டதெல்லாம் கேசவநாயகன் தான். அது தாண்டி கோர் கமிட்டி ஒன்று இருக்குது. இப்போ அந்த கோர் கமிட்டியும் சேர்ந்து கேசவநாயகன் தான் முடிவு பண்ணணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் கேசவநாயகத்தோட கைக்குள்ளே தான் எல்லா வேலையும் நடக்கும். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஏன்னா அண்ணாமலை வந்து இருப்பார். ஆனால் எனக்கு என்னென்னா அண்ணாமலை பேரில் கேள்வி என்னென்னா, இவ்வளோ ஒரு ஆளுமை பொருந்திய தலைவர்னு நம்ம இப்போ இருந்துக்கிட்டு எப்படி இதுக்குள்ளே கட்டுப்பட முடியும் அப்படிங்கிறத இப்போ கேள்வி. இப்போ உங்களுக்கான வாய்ப்புன்றது மறுக்கப்படுது, நீங்கள் வந்து புறக்கணிக்கப்படுறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அதிமுக வந்திருக்கீங்களா? அது மட்டும்தான் காரணமா? இல்லை இப்போ சித்தாந்த ரீதியாக ஏதாவது மாற்றம் இருக்கா உங்ககிட்ட? நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஒரு தேசியவாதியாக மாறிட்டேன், நான் இந்த பல அரசியலில் பயணித்தாலும் நான் ஒரு தேசிய கண்ணோட்டத்தோடு மாறிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க பாஜகவில் மேடைகளில் பேசும்போது. இப்போ அதில் எதனா மாற்றம் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா அம்பேத்கருடைய கொள்கைங்கிறது தேசிய கொள்கை தான். நான் அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கினவன். அவர் வந்து தேசியத்தை தான் சொல்கிறாரு. அவர் எந்த இடத்துலையுமே வந்து அம்பேத்கர் தேசியத்தை பேசுறாரு. அதே தேசியத்தை பாஜகவும் பேசுறாங்களா? ஆமாம், அந்த தேசியத்தை அவங்களும் பேசுகிறாங்க. அவரே சொல்கிறது தான். வேறு சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை? சித்தாந்தம்னா சித்தாந்த ரீதியாக எந்த முரண்பாடு எனக்கு கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய போக்கு இருக்குல்ல, அதாவது அவங்களுடைய தனிநபர். ஏன் இன்னொரு திராவிட கட்சியில் நீங்கள் போய் இணையணும்? இல்லை, ஏற்கனவே அந்த திராவிட கட்சிகள் ஒன்றும் மாறுபட்ட கருத்து ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி, எனக்கே பிரச்சாரம் பண்ண கட்சி. அப்போது அதோடு மட்டும் இல்லை, அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான நிறைய செயல் திட்டங்களை பண்ணினதை நான் வரலாறை பார்க்குறேன். அதாவது ஒப்பீடாக பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ததை காட்டிலும் இன்றைக்கி வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து, அதேமாதிரி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலிருந்தோம், அதேமாதிரி இன்றைக்கி எடப்பாடியாருடைய எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறேன். அதில் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து இதோட பாசிட்டிவாக தெரியுது. அப்போ எது போய் நோக்க போவோம்? அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம இணையணும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, ஒன்றும் பெரிய இல்லையா. அவங்களும் ஒன்றும் பெரிய ஒரு சின்ன இது இருக்கலாம். அதை தாண்டி ஒரு பெரிய அளவுக்கு வந்து பெரிய மாற்றம் இல்லை. அதனால் அந்த கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ அதிமுகவில் உங்கள் அந்த நீங்கள் பிரச்சாரம் செய்கிற அந்த பட்டியல் வெளியிட்டாங்க இல்லையா, அதில் வந்து காஞ்சிபுரம், விழுப்புரம், சிதம்பரம், நாகப்பட்டினம் எல்லாமே தனித்தொகுதியாக இருக்குது. அப்போ எடப்பாடி அப்படி தான் நினைக்கிறாரா அவங்கள? இல்லை, 3 தொகுதி பாருங்கள், பொது தொகுதி இருக்குது. அதில் பொது தொகுதி இருக்குது, வெறும் தனி தொகுதி மட்டும். ஒரே ஒரு கள்ளக்குறிச்சி மட்டும்தான். இல்லை, சேலம், நாமக்கல்லும் இருக்குது. 3 தொகுதி பொது தொகுதி இருக்குது. நான் எங்கெங்கெல்லாம் போக முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது. நான் பாட்டு போய் தென் மாவட்டத்தில் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இந்த தனி தொகுதியாக போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னுடைய முகம் எங்கே அதிகமாக தெரியும்?
வட மாவட்டத்தில் கூடுதலாக தெரியும். இப்போ வட மாவட்டத்தில் மட்டும் ஒரு பயணம் பண்ணுங்கிற முடிவு எடுக்கிறாரு. ரெண்டாவது ஒரு பட்டியல் அணியினுடைய மாநில தலைவராக இருந்ததுனால பட்டியல் பகுதிக்கு போனாக்கா இன்னும் அந்த தொகுதியில் போய் அவர் செய்தி சொன்னால் இன்னும் நல்லா இருக்குன்னு முடிவு எடுக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ சித்தாந்த ரீதியாக ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ திருமாவளவன் ஒரு மேடையில் உங்களை பற்றி உங்கள் பேரை சொல்லலைனாலும் உங்களை தான் சொல்கிறாருன்னு தெரியுது. அதாவது பிழைப்புக்காக ஒருத்தர் பாஜகவுக்கு போனார், பதவிக்காக போனார் அப்படின்னு. அப்போ அது உண்மையாகிடுற மாதிரி இருக்குல்ல? இல்லை, பிழைப்புக்காக அவர் எல்லாருமே பிழைப்புக்காக தான். இப்போ இவர் பிழைப்புக்காக எதுக்கு என்ன வெளியே தள்ளிட்டு இன்னொருத்துக்கு ஒரு ரகசிய திட்டம் போடுறது, அதெல்லாம் பிழைப்புக்கு தானே. யாரையும் பிழைப்புக்காக அப்படின்லாம் இல்லை. நாம் பிழைப்புக்காகவும் போகலை. ஒரு சித்தாந்தம் எங்கே இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நாம் வந்து ஒரு அரசியல் பயணத்தை நம்ம தொடரணும். அரசியல் பயணம் வேணும். நம்ம சும்மா போய் வீட்டில் உட்காந்துட்டு இது பண்ண முடியாது. அப்போ அதுக்காக ஒரு பணியாற்றுறதுக்கு ஒரு தளம் தேவை. அந்த அடிப்படையில் தான் நம்ம போகிறோம். யாரும் வந்து உடனே வந்து பிழைப்பு நடத்தணும், அந்த பிழைப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் போகிறதில்ல. அதில் தான் எனக்கு கோபம் வந்தது. பிழைப்பு நடத்துறதுக்காக வந்து பிழைப்புவாதி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யார் தான் பிழைப்புவாதியாக இல்லை, எல்லாரும் பிழைக்கிறது தான் இருக்கான். அதனால் அங்கே போய் நம்ம என்ன பண்ணிட்டு நான் என்ன அங்கே போயிட்டு கரப்ஷன் ஆகினா இல்லை ஊழல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோமா? கொள்கை முக்கியம். நம்ம ஒன்றும் பிழைப்புக்காக போகல, ஒரு கோட்பாட்டுக்காக ஒரு கொள்கைக்காக போனோம். என்னன்னாக்க ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டோம். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் எது சரி தப்புன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு நான் ஏன் பிஜேபியை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது வந்து அம்பேத்கர் கொள்கைகளை படிக்கணும். அப்போ அம்பேத்கர் எப்பயுமே வந்து தனி ஒரு தேசியத்தை அவர் சொல்லலை, சர்வதேச இந்திய தேசியத்தை அவர் வலியுறுத்துறாரு. அந்த அடிப்படையில் நம்ம வரோம். அடுத்து ஆரியம் திராவிடம்ங்கிற விஷயத்தில் வந்து அவர் வந்து ஆரியம் வந்து இங்கே வந்தது இல்லை, அது இங்கிருந்தே எவால்வ் ஆன ஒரு கல்ச்சர் அப்படின்றாரு. இப்போ அதில் நான் உடன்படுறேன். ஹைபர் போலன் கணவாய் வழியாக இங்கே வந்தாங்க அப்படின்னு ஆரியம் சொல்கிறது அவர் ஏற்றுக்கல. அப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கருத்தியல் எப்படி வந்ததுன்னா, அங்கிருந்து வந்து சரி. அப்போ அவர் ராமரை ஏற்றுக்கிறாரா, ராமாயணத்தை ஏற்றுக்கிறாரா, இந்து மதத்தை ஏற்றுக்கிறாரா? இல்லைங்க, அதாவது அவர் எந்தெந்த விஷயத்தில் மறுத்தாரு, எந்தெந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாருங்கிறது இருக்குது. அந்த அடிப்படையில் நாம் ஒரு அளவீடு வைக்கிறோம். பேசிக்கான அளவீடு தான். நீங்கள் வந்து சாமி கும்பிட்றத நீங்கள் வந்து அவர் இன்னும் அதை தாண்டி ஒருத்தன் போகிறாரு, பிரம்மாயிசம்னு சொல்கிறாரு. அதை யாராவது ஏற்றுக்கிறாங்களா? அதை இவங்க சொல்கிறாங்களா? அம்பேத்கரிஸ்ட்டு சொல்கிறாங்களா? இல்லையே. பிரம்மாயிசம்ங்கிறது சர்வம் கலிதம் பிரம்மா அகம் பிரம்மசி தத்துவமசின்னு சொல்லுது. நீங்களும் கடவுள், நானும் கடவுள், எல்லாம் கடவுள். இது அதான் இந்து மதத்தின் அடிநாதம்ங்கிறது. புரியுதுங்களா? அதை ஏற்றுக்கிறாரே அம்பேத்கர். அப்புறம் இந்து மதத்தை விட்டு வெளியே போனார். அதாவது இந்து மதத்தில் இன்றைக்கி இருக்க முறை சாதி அமைப்பு முறை இருக்குல்ல, அது இடையில வந்த செருகள் தான் அப்படின்னு அவரே சொல்கிறார். எப்போ உருவாச்சுங்கிறதுலாம் அவரே கணக்கு போட்டு இதை பாதுகாக்கிறது தப்பு, எனவே இந்து மதத்தில் ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கிறார். அது சரிதான், சீர்திருத்தம் வேணும் தான், அதையும் தான் நம்ம சொல்கிறோம். இல்லை, சீர்திருத்தம்ன்றது வேற, அப்புறம் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. அதாங்க, அதாவது சாதி என்பது ஒரு கட்டுமானமாக வந்துருச்சு. சீர்திருத்தம்ன்றது அவங்கவுங்க ஜாதியில் அவங்கவுங்க இருந்துக்கலாம்னு சொல்ல வர்றது அப்படி இல்லையே. அப்படி இல்லை. அதாவது வந்து சாதி ஒழிப்பை தானே பேசுகிறாரு. அதாங்க, சாதி ஒழிப்பு என்பது அவர் பல கட்டத்தில் பேசுகிறார். ஒரு கட்டத்தில் அவர் பேசலை, பல்வேறு விஷயத்தை சொல்கிறார். அந்த எண்டு போகிறது அது தனித்தன்மை. அது அம்பேத்கரிஸ்ட் முழுசும் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதில் அவர் வந்து சாதி ஒழிப்பு சொல்கிறாருங்கிறதுல மறுப்பு இல்லை. எப்பவுமே ஒரு சமுதாயத்தில் வந்து சாதி இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு சாதி சமத்துவம். அம்பேத்கர் பேசிய சாதி ஒழிப்புல நீங்கள் உடன்படுறீங்களா? அவர் ஆமாம் உடன்படுறேன், அதில் ஒன்றும் மறுப்பு இல்லை. ஆனால் அது ஒரு கட்டம் கட்டமாக நடக்கும். சாதி சமத்துவம் முதல் கட்டம் நடக்கும், சாதி அபாலிஷனுங்கிறது லாஸ்ட்டாக. சரி, அந்த சாதி சமத்துவம் பாஜக இருக்கா? அது சாதி சமத்துவத்தை பாஜக இருக்கா? இருக்கு, இல்லாதெல்லாம் சொல்ல முடியாது. சாமி சமத்துவம் இருக்குது. எல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிலாம் இல்லை. எல்லா கட்சியிலையும் எப்படியோ அதே மாதிரி தான் பாஜகவிலையும் இருக்குது. அது எப்படி எல்லா கட்சியிலையும் எந்த மாதிரி நடைமுறை இருக்கோ அது மாதிரி தான் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் உள்ளெல்லாம் சாதி பார்த்துக்கிட்டு அப்படி பண்ணுறது அதெல்லாம் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சில தனிநபர்கள் தன் நலனுக்காக சில விஷயங்களை இங்கே வந்து உள்ள கூட பண்ணுறாங்க. அது என்னை போன்ற சீனியர்களுக்கு பாதிக்கப்படுது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ணுறோம். நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.